பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். Hallelujah. 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 பரிசுத்த மாதாவோடு இணைந்து இந்த இரண்டாவது நாள் அர்ப்பண ஜெபத்திற்காக கடந்து வருவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, கார்மேல் அன்னையின் திருவிழாவுக்கு ஆயத்தமாக மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு நாம் அர்ப்பணிக்கின்ற பக்தி முயற்சியின் இரண்டாவது நாளுக்கு நாம் இன்று கடந்து வருகிறோம். நேற்று நாம் பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணிப்பதன் வழியாக நமக்கு கிடைக்கிற 6 ஆசீர்வாதங்களை பற்றி நாம் பேசினோம். இன்று பாவத்தை எப்படி நாம் விலக வேண்டும், பாவத்தின் எதிர்விளைவுகள் என்ன, மாதாவோடு இணைந்து பயணிக்கும் பொழுது பாவத்தை தோற்கடிக்க முடியும், இந்த விஷயத்தை பற்றி நாம் பேசுவோம். ரோமையர் திருமுகம் 6வது அதிகாரம் 22வது இறைவார்த்தை துவக்க சிந்தனையாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். ரோமையர் 6:22. ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகளாக விட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் பயன் நிலை வாழ்வு, பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு. பரிசுத்த மாதா தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்தாள். துவக்க காலங்களிலிருந்தே மாதா கடவுளுக்கு அர்ப்பணித்ததுனால மாதாவின் வாழ்க்கையில பாவமே இல்லை. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் பரிசுத்த மாதா. அதனால பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு தூய வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவன் வாழ வேண்டுமானால் அன்னையோடு இணைந்து பயணித்தால் போதும். புனித மேக்சிமிலியன் கோல்பேயினுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு நிகழ்வு. அவர் சின்ன வயசுல அவருடைய குடும்பம் முழுவதும் செஸ்டர் ஷோவோ என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அன்னையின் ஆலயத்திற்கு புனித மேக்சிமிலியன் கோல்பேயினுடைய குடும்பம் அடிக்கடி போவதுண்டு. மாதாவின் மீது இருக்கிற பக்தி இருக்கிற ஒரு குடும்பமாக அவர்கள் குடும்பம் இருந்தது. ஒரு முறை புனித மேக்சிமிலியன் கோல்பே சின்ன வயசுல மாதாவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிற காலகட்டங்களில் இவருக்கு பரிசுத்த மாதா காட்சி அளித்தார். மாதாவினுடைய கரங்களில் 2 மலர்கள் இருந்தது. ஒன்று வெள்ளை ரோஜா மலர், இன்னொன்று சிகப்பு ரோஜா மலர். ரெய்மண்ட், அதுதான் மேக்சிமிலியன் கோல்பேயினுடைய பெயர். சின்ன வயசுல அவனுக்கு இருந்த பெயர் அதுதான், ரெய்மண்ட். ரெய்மண்டிடம் பரிசுத்த மாதா கேட்டார், மகனே, ஏதாவது ஒரு பூ உனக்கு செலக்ட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு பூ தேர்ந்தெடுத்துக்கோ என்று பரிசுத்த மாதா ரெய்மண்ட் கேட்ட உடனே ரெய்மண்ட், இல்ல எனக்கு 2 பூவும் வேணும் என்று அடம் பிடித்தார். எனக்கு 2 பூவும் வேணும் என்று அடம் பிடித்தார். தன்னுடைய மகனுடைய ஜெபத்தை கேட்டு
பரிசுத்த மாதா ரெய்மண்டுக்கு 2 பூக்கள், ஒன்று வெள்ளை ரோஜா மலர், இன்னொன்று சிகப்பு ரோஜா மலர் வழங்கினாள். இது பெற்றுக்கொண்டு புனித மேக்சிமிலியன் கோல்பே சின்ன வயதிலே இருந்து பாவத்தை தவிர்த்து தூய வாழ்க்கை வாழ்ந்தார். வெள்ளை ரோஜா மலர் எதை குறிக்கிறது என்று கேட்டால், தூய்மை நிறைந்த வாழ்வு, வெண்மையான வாழ்வு, பாவமில்லாத வாழ்வு. அப்ப சின்ன வயதிலே இருந்து தூய வாழ்க்கை வாழ்வதற்கான அபிஷேகத்தை பரிசுத்த மாதாவிடமிருந்து மேக்சிமிலியன் கோல்பே பெற்றுக்கொண்டார். ஒரு தூய மகனாக வாழ்ந்து பிரான்சிஸ்கன் சபையில சேர்ந்து தூய வாழ்க்கை வாழ்ந்து இறுதியில மறைசாட்சியாக உயிரிழந்தார். வெள்ளை ரோஜா மலர், சிகப்பு ரோஜா மலர். மாதாவிடமிருந்து 2 மலர்களும் அடம்பிடித்து வாங்கியதனால தூய வாழ்க்கை வாழ்வதற்கான விண்ணக ஆசீர்வாதங்கள் மாதாவினுடைய தோழமே சின்ன வயதிலே இருந்து அவனுக்கு வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு இறுதியில இயேசு கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக இறக்குவதற்கான அபிஷேகத்தையும் பரிசுத்த மாதா பெற்று தந்தார். அதனால் இந்த மண்ணுலக வாழ்க்கையில நாம் வாழும் பொழுது பாவத்திலிருந்து விலகி கிறிஸ்துவோடு இணைந்து பயணித்து தூய வாழ்க்கை வாழ வேண்டுமானால் பரிசுத்த மாதாவின் துணையும் தோழமையும் நமக்கு தேவை என்று நிறைய புனிதர்கள் வாழ்க்கை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நாம் இறை வார்த்தையில வாசிச்சோம், நீங்கள் இப்பொழுது கடவுளுக்கு அடிமைகளாக மாறிவிட்டீர்கள், பாவத்தை இருந்து விடுதலை பெற்றீர்கள். அப்ப கடவுளுக்கு அடிமையாக வாழ்வதனால உனக்கு கிடைக்கிற கைமாறு என்ன? உனக்கு கிடைக்கிற கைமாறு தூய வாழ்வு. தூய வாழ்வின் இறுதியில நிலை வாழ்வு. அப்ப நிலை வாழ்வு பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மண்ணுலக வாழ்க்கை தூய வாழ்க்கையாக மாற வேண்டும். அப்ப இந்த தூய வாழ்க்கை மண்ணுலகில வாழ்வதற்காக நாம் முயற்சி செய்யும் பொழுது பரிசுத்த மாதாவினுடைய துணையும் தோழமையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். பாவத்தினுடைய எதிர்விளைவுகள் பற்றி நாம் தியானிக்கும் பொழுது, ஒரு பாவம் செய்யும் பொழுது, கடவுளுக்கு விபரீதமான ஒரு செயல் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில 6 எதிர்விளைவுகள், 6 காரியங்கள் நடக்கும். ஒன்று, கடவுளிடமிருந்து பாவம் நம்மை அகற்றுகிறது. ஆதாம் ஏவாள் ஒரு காலகட்டத்தில் கடவுளோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருந்த நல்ல குடும்பம், நல்ல மக்கள். ஆனால் ஏவாளும் ஆதாமும் பாவம் செய்ததற்கு பிறகு அடுத்த நாள் கடவுள் அவர்களை சந்திக்க வந்த பொழுது, தன் பிள்ளைகளை பார்க்க வந்த பொழுது, ஆதாம் எங்கேயோ மறைந்தார். ஆதாம் நீ எங்கே என்று கேட்ட பொழுது ஆதாம் சொன்ன, உன்னை எனக்கு பயமா இருந்துச்சு, உன்னை எனக்கு பயமா இருந்துச்சு, அதனால நான் மறைந்து விட்டேன். அப்போ பாவம் செய்தனால உள்ளுக்குள்ள பயம் ஏற்பட்டுருச்சு. பயம் வந்தால் நீ பயத்துக்கு அடிமை, மகிழ்ச்சி வந்தால் நீ கடவுளுக்கு அடிமை. பயம் உள்ள வந்த பொழுது அவன் கடவுளிடமிருந்து வெளியேறுகிறார், கடவுளை விட்டு விலகி செல்லுகிறார். சின்ன வயசுல நம்ம குடும்பத்தில் எல்லாம் பெற்றோர்கள் அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, அம்மாவையும் அப்பாவையும் சந்திக்கிறதுக்கு ஒரு பயம்தான். தப்பு செஞ்சுட்டோமே, அப்பாவுக்கு அம்மாவுக்கு விரோதமாக செயல்பட்டேனே என்ற பயம் உள்ளுக்குள்ள வரும் பொழுது அப்பா விட்டு அம்மா விட்டு நாம் விலகி செல்லுவோம். இந்த மாதிரிதான் பாவம் கடவுளிடமிருந்து நம்மை அகற்றுகிறது.
இனி கடவுள் பால் நம்மை இழுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இங்கதான் பரிசுத்த மாதாவினுடைய பிரசன்னம் நமக்கு தேவை. இப்ப பாவத்தினுடைய ஒன்றாவது எதிர்விளைவு, பாவம் நம்மை கடவுளிடமிருந்து அப்புறப்படுத்துகிறது. இரண்டாவது, பாவம் வழியாக என்னுடைய ஆத்மாவில் இருந்த அருள், கிருபை, மகிழ்ச்சி, அமைதி என்னை விட்டு நீங்கிருச்சு. பாவம் வழியாக என்னோட உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி, அமைதி, கடவுள் கொடுத்த புண்ணியங்கள் என்னை விட்டு நீங்கிருச்சு. அதனால என்னோட ஆத்துமாவில புண்ணியங்கள் இல்லாமல் போய்விட்டது. இப்போ என்னுடைய ஆத்துமா உலக எண்ணங்களுக்கு ஏற்றார் போல நடத்துகிற ஒரு ஆத்மாவாக மாறுகிறது. முதல்ல ஆத்மாவில கடவுளுடைய புண்ணியங்களாகிய அமைதி, நம்பிக்கை, இப்படிப்பட்ட புண்ணியங்களினால் நீ வழி நடத்தப்பட்டீங்க. ஆத்மா புண்ணியங்களால் வழி நடத்தப்பட்டீங்க. இப்போ பாவத்துக்கு பிறகு ஆத்மா தவறான எண்ணங்களுக்கு ஏற்றார் போல வழி நடத்துகின்ற ஆத்மாவாக மாறுகிறது. இதுக்கு ரோமைய திருமுகத்தில் பவுலடிகளார் 7வது அதிகாரத்தில் 21 24 முடிய இறைவசனங்களில பவுலடிகளார் தன்னுடைய இயலாமையே, ஆத்துமா கடவுள் மீது தாகம் கொண்டுள்ளது, ஆனால் விரும்புகின்ற நன்மை செய்ய முடியாத ஒரு சூழல். பவுலடிகளார் கண்ணீரோடு ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னோட நெஞ்சில, என்னோட ஆத்மாவில நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம், ஆனால் இன்னொரு நியமம், என்னோட ஆத்மாவில, என்னோட உள்ளத்தில தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம். நன்மை செய்ய வேண்டும் என்ற ஏக்கம் ஒரு பக்கம், தீமை செய்ய வேண்டும் என்ற ஏக்கம் இன்னொரு பக்கம். அதனால் புனித பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் விரும்புகின்ற நன்மை எனக்கு செய்ய முடியல, நன்மை செய்ய விரும்புற செய்ய முடியல, அந்தோ நான் இரங்கத்தக்க மனிதன் என்று புலம்புகிறார் புனித பவுலடிகளார். அப்போ ஒரு காலகட்டத்தில் ஆதாமுக்கு நன்மை செய்யறதுக்கு பிரச்சனை இல்லை, கடவுளை புகழ்ந்து பாடுவதற்கு பிரச்சனை இல்லை. பாவத்துக்கு முன், பாவம் செய்ததுக்கு பிறகு ஆத்மாவின் மீது உலக எண்ணங்களுக்கு பவர் வருது. என்னோட ஆத்மா கடவுளோடு ஒத்துழைக்க முடிய மாட்டேங்குது, நன்மையோடு இணைந்து பயணிக்க ஆத்மாவுக்கு முடிய மாட்டேங்குது. அது பாவத்தின் எதிர்விளைவுதான். அதனால்தான் புனித பவுலடிகளார் சொல்லுகிறார், அந்தோ நான் இரங்கத்தக்க மனிதன், கடவுளே நன்மை செய்ய, உம்மை புகழ்ந்து பாடா, உம்மை ஆராதிக்க எனக்கு அருள் கொடும் என்று புலம்புகிறார். மூன்றாவது பாவத்தினுடைய எதிர்விளைவு உறவுகளில் வருகின்ற சிக்கல். உறவுகளில் வருகின்ற சிக்கல் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன் ஆதாம் தன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி என்ன சொன்னார்? என் இரத்தத்தின் இரத்தம், எனக்கு சொந்தம், ஏவாள் எனக்கு சொந்தம் தான், என் இரத்தத்தின் இரத்தம், என் மாம்சத்தின் மாம்சம், நாங்க ரெண்டு கிடையாது, ஒண்ணுதான். பாவத்துக்கு முன் ஒரே உடலாக, ஒரே உள்ளமாக, ஒரே ஆத்மாவாக பரஸ்பரம் அன்போடு, தாட்சியோடு, பணிவோடு இணைந்து நடந்த குடும்பம். பாவத்துக்கு பிறகு உறவுகளில பிளவுகள் வந்துருச்சு. ஆதாம் கிட்ட கேட்ட, ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்ட என்று கடவுள் கேட்ட பொழுது, நீ எனக்கு கொடுத்த பொன் தான் இதுக்கு காரணம், அவள் தான் இதுக்கு காரணம், நீ கொடுத்த பெண், அதுக்கு முன்னாடி என்னுடைய இரத்தத்தின் இரத்தம், எனக்கு சொந்தம் என்று சொல்லி இருந்தார் ஆதாம். அதனால் பாவத்தினுடைய எதிர்விளைவு உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தான். கடவுளை அன்பு செய்ய முடியாது, ஒன்றாவது விஷயம். இரண்டாவது விஷயம், என் சகோதரனை அன்பு செய்ய முடியாது. இறையன்பில, பிறர் அன்பில வருகின்ற பின்னடைவு பாவத்தினுடைய எதிர்விளைவு தான். அப்ப நீ பாவ சங்கீதனம் செஞ்சு உன்னோட பாவத்தை அறுக்கிட்டு இந்த மண்ணுலகில தூய வாழ்க்கை வாழ்வதற்காக முயற்சி செய்யும் பொழுது
கடவுளோடு ஒன்று சேர்றீங்க, சகோதரர்களோடு ஒன்று சேர்றீங்க, திருச்சபையோடு இணைக்கப்படுறீங்க. அதன் வழியாக உனக்கு வாழ்வு, நிலை வாழ்வு, வாழ்க்கையில மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம். இனி நான்காவது எதிர்விளைவு என்ன? பாவத்தினுடைய நான்காவது எதிர்விளைவு பைபிள்ல நான்காவது எதிர்விளைவாக சொல்லுகிறது எதுன்னு கேட்டா, நோய், நெருக்கடி, தோல்வி, வெட்கக்கேடு. பாவத்தினுடைய எதிர்விளைவுகள், நான்காவது எதிர்விளைவுகள் நோய், நெருக்கடி, தோல்வி, மானக்கேடு, வெட்கக்கேடு. சங்கீத புத்தகம் 38வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையில பாவம் வழியாக நோய் வந்ததாக இறைவார்த்தை சொல்லுது. பாவத்தின் எதிர்விளைவு நோய் என்று திருப்பாடல் 38:3 நாம் வாசிக்கிறோம். திருப்பாடல் 107 17வது இறைவார்த்தையில சிலர் தங்களின் தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளாயினர், தங்களின் தீச்செயல்களை முன்னிட்டு துன்பங்களுக்கு உள்ளாயினர். அப்போ ஒரு பாவம் வரும் பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு துன்பம் இருக்கு, ஒரு தீச்செயல் வரும் பொழுது அதுக்கு பிறகு ஒரு ஆபத்து இருக்கு. அதனால பாவத்தினுடைய எதிர்விளைவு நோய் என்று இறைவார்த்தையில நாம் வாசிக்கிறோம். ரோமர் 1:21, ரோமர் 1:28 32 முடிய இறைவார்த்தைகள், சீராக் புத்தகம் 21:1 3 முடிய இறைவார்த்தைகள்ல நாம் என்ன வாசிக்கிறோம்னு கேட்டா, பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு ஓட வேண்டும். அப்ப இந்த மண்ணுலக வாழ்க்கையில பாவத்தை விலகி, பாவத்தை விட்டு விட்டு தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கடவுள் நம்மிடமிருந்து விரும்புகிறார். பாவத்தினுடைய எதிர்விளைவு தோல்வி. ஜோஷுவா புத்தகத்தில 6வது அதிகாரத்தில இஸ்ரேல் மக்கள் ஜெரிகோ கோட்டைக்கு சுத்தி பவனி வந்து 7 நாட்கள் பவனி வந்து வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் முன்னேறுகின்ற பொழுது இருந்த ஜெரிகோ கோட்டையை தகர்த்து கீழே தள்ளி போட்டாங்க. 7 நாள் இயேசுவே ஆண்டவரே அவருடைய தூய நாமத்தை அறிக்கிட்டு 7 நாள் பவனி வந்த பொழுது 7வது நாள் வாழ்க்கை பயணத்திற்கு தடை கீழே விழுந்துருச்சு, அவங்களுக்கு முன்னேற முடிஞ்சிருச்சு. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற பாவம் என்ற மலை கீழே விழுக வேண்டும் என்பதற்கு, தோல்வி வாழ்க்கையில வராம இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? இயேசுவின் தூய நாமத்தை கூவி அழைக்க வேண்டும். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை, ஆண்டவருடைய தூய நாமம் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு உறுதியான கோட்டை, அவன் அவள் அதனுள் சென்று அடைக்கலம் புகுவாய். ஆண்டவரை அஞ்சு நடப்போருக்கு அவரது தூய நாமம் உறுதியான கோட்டை, அவன் அவள். அதாவது இந்த மண்ணுலகில ஒழுகுகின்ற ஒரு கிறிஸ்தவன், இந்த மண்ணுலகில கிறிஸ்தவ வாழ்க்கை, சாட்சிய வாழ்க்கை வாழுகின்ற ஒரு கிறிஸ்தவன் ஆபத்துகளிலிருந்து, பாவங்களிலிருந்து, உலகத்தின் நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் அவன் தூய நாமத்தின் கோட்டைக்குள்ளே புகுந்து மீட்கப்படணும் என்று இறைவார்த்தை நீதிமொழிகள் 18:10 சொல்லுது. அப்போ பாவத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்காக நீ எங்கே ஓடி போகணும்? இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தின் வல்லமைக்குள்ள, அந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சால் உனக்கு ஆபத்து வராது, பாவம் வராது. நீ நல்லவனாக, நீ தூயவனாக, நீ சாட்சியாக மாறுவீங்க. ஆனால் 7 நாட்களுக்கு பிறகு ஜெரிகோ கோட்டை கீழே விழுந்துருச்சு. 7வது அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள் ஆய் என்ற கிராமத்தோடு போரிட போனாங்க. போரில இஸ்ரேல் மக்களுக்கு தோல்வி. ஆய் தேசத்தோடு போரிட போனாங்க, இஸ்ரேல் மக்களுக்கு தோல்வி. 7வது அதிகாரம் ஜோஷுவா புத்தகம் 7வது அதிகாரத்தில் ஜோஷுவா 7வது அதிகாரத்தில் ஜோஷுவா இறைவாக்கினர் ஆண்டவர் சந்நிதியில 10வது இறைவார்த்தையில 7:10 ஜோஷுவா 7:10 ஆண்டவர் சந்நிதியில நெடுஞ்சான் கிடையாக விழுந்து, ஏப்பா இந்த தோல்வி? நீ சொன்னீங்கல்ல மோயிசனோடு இருந்தது போல என்னோடும் இருப்பேன்னு. கவலைப்படாதே, அஞ்சாதே, திகையாதே, பாரப்படாதே, எழுந்திரு என்றெல்லாம் ஜோஷுவா 1:9 எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல. இப்ப என்னாச்சு?
ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த நெருக்கடி, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த துயரம்? கடவுள்கிட்ட நெடுஞ்ச அன்கடையாக விழுந்து அழுது புலம்புகிறார் ஜோஷுவா. அப்போ ஜோஷுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திரு, 7:10 எழுந்திரு, ஏன் முகம் குப்புற கீழே விழுந்து கிடக்கிறாய்? இஸ்ரவேலர் பாவம் செய்தனர். 16வது வசனத்தில் இஸ்ரவேலர் பாவம் செய்தனர், உடன்படிக்கையை மீறிவிட்டனர், அழிவுக்குரியவற்றிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டனர், களவு செய்தனர், வஞ்சித்தனர். களவு செய்தனர், வஞ்சித்தனர், கட்டளையை மீறிவிட்டனர், பாவம் செய்தனர். இதுதான் ஆண்டவர், இதுதான் இந்த தோல்விக்கு காரணம், இதுதான் இந்த நெருக்கடிக்கு காரணம். அப்போ சாட்சிய வாழ்க்கை வாழுகின்ற கிறிஸ்தவன் பாவத்திலிருந்து விலகி வாழ்ந்தால் குடும்பத்தில் வெற்றி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஆசீர்வாதம், தனிப்பட்ட வாழ்க்கையில நீ விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பங்கள் அத்தனை நிறைவேற்றி உன்னுடைய குடும்பத்தில் ஆழமான அபிஷேகமும் ஆசீர்வாதம் கொடுத்து கடவுள் உன்னை உயர்த்துவார். அப்போ தங்களுடைய பாவம் வழியாகத்தான் இந்த தோல்வி என்று உணர்த்தப்பட்ட ஜோஷுவா அடுத்த நாள் பாவத்திற்கு காரணமாக இருந்த ஆகான் என்ற சகோதரனே, யூதா குலத்தை சேர்ந்த ஆகான் என்ற சகோதரனை அவன் அழிவுக்குரிய ஒரு சில பொருள்கள் திருடி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் மறைத்து வைத்தார், புதைத்து வைத்தார். ஆகானையும் அழிவுக்குரிய பொருள்களையும் அந்த குடும்பத்தையும் ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து கல்லால் எறிந்து அவர்கள் கொலை செய்தனர். அதோட இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற பாவம் அப்புறப்படுத்தப்பட்டது, பாவத்திற்கு ஏதுவான நபர்களும் ஒழிக்கப்பட்டது. அடுத்த நாள் ஜோஷுவாவினுடைய தலைமையில இஸ்ரேல் மக்கள் ஆய் என்ற கிராமத்தோடு போரிட போனார். போரில இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றி. ஆதலால் பாவம் உன் குடும்பத்தில் இருந்தால், பாவம் உன் உடலில் இருந்தால், பாவத்தோடு நீ மண்ணுலகில வாழ்ந்தால் கட்டாயமாக அதுக்கு சாவு உறுதி என்று ரோமையர் 6:22 நாம் ஏற்கனவே வாசித்தோம். இப்போ பாவத்தினுடைய எதிர்விளைவுதா தோல்வி, நெருக்கடி என்பது. அப்ப இந்த நெருக்கடி உன்னை விட்டு நீங்கி நீ வெற்றி பெறணுமா? தூய வாழ்க்கை, பாவத்தை விட்டு நீ விலக வேண்டும். 5வது பாவத்தினுடைய எதிர்விளைவாக பைபிள் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற மறையுண்மை எதுவென்று கேட்டால், தன்னிலிருந்து விலகி விடுவது. அதாவது குற்ற உணர்வு, பயம், தாழ்வு மனப்பான்மை. பாவம் செய்கிறவனுக்கு தன்னையே பிடிக்காது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னால யாருக்கு ஒரு பயனும் இல்லையே, நான் எதுக்கு வாழணும்? அப்ப பாவத்தினுடைய எதிர்விளைவுதான் என்ன சொல்றது, தன்னையே மதிக்காத நிலைமை. தன்னையே மதிக்க மாட்டீங்க, தன்னையே அன்பு செய்ய மாட்டீங்க, தன்னை பற்றி தரக்குறைவாக சிந்திக்கிறீங்க. குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, பயம், எனக்கு என்னையே பிடிக்கல. ஆனா கடவுளை என்ன சொல்றாரு? எசையா 43வது அதிகாரம் 4வது இறைவாசிரியில ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ எனக்கு விலையேறப்பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன் மீது அன்பு கூறுகிறேன். நீ பாவியாக இருக்கலாம், நீ பலவீனனாக இருக்கலாம், நீ குற்றம் செஞ்சவனாக இருக்கலாம். ஈவன் தென் அப்படி இருந்தும் செல்லம், நீ எனக்கு விலையேறப்பெற்றவன், நீ எனக்கு மதிப்பு மிக்கவன், நான் உன் மீது அன்பு கூறுகிறேன். உனக்கு பதிலாக மானிடரையும் நான் உனக்கு கொடுப்பேன். அப்போ பாவம் செய்யும் பொழுது தன்னிடமிருந்து விலகியோடி தன்னை பற்றி ஜெபிக்க முடியாத சூழல் வரும், தற்கொலை எண்ணம் வரும், பிறரே ஃபேஸ் பண்ணுவதற்கான அந்த வல்லமை எனக்கு இழந்துவிடும். ஆதலால் பாவத்தை விட்டு விலகி தூய வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த முயற்சியில, இந்த போராட்டத்தில் நாம் தனியாக பயணிக்கின்ற பொழுது நமக்கு வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற வேண்டுமானால்
பரிசுத்த மாதாவினுடைய துணை நமக்கு தேவை. எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை. எபிரேயர் 12:1. திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க நம்மை பற்றி கொண்டிருக்கின்ற பாவத்தையும் சாபங்களையும் கஷ்டங்களையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. இந்த மண்ணுலகில் வாழும் பொழுது, கிறிஸ்தவ சாட்சிய வாழ்க்கை வாழும் பொழுது, உன்னுடைய போராட்ட வாழ்க்கையில நீ பயப்பட வேண்டியதில்லை. திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க நம்மை பற்றி கொண்டிருக்கிற பாவத்தையும் கஷ்டங்களையும் துயரத்தையும் பாவ பழக்க வழக்கங்களையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நமது விசுவாசத்தை தொடங்கி வைக்கிறவரும் அதை பூர்த்தி செய்கிறவனுமாய இயேசு கிறிஸ்துவை கண்முன் வைத்துதான் ஓடணும். அப்ப கிறிஸ்துவை கண்ணுக்கு முன்னாடி வைத்து நீ ஓடினால் வெற்றி உறுதி. கிறிஸ்துவை கண் முன்னாடி வைத்து இப்படி ஓடுறது, முன்னாடி ஓடி வெற்றி பெற்ற புனிதர்கள், அவங்க சாட்சிகள், நம்மை சுத்தி நிறைய சாட்சிகள், நிறைய புனிதர்கள் இருக்கிறதுனால அவர்களோடு இணைந்து நீ ஓடும் பொழுது உனக்கு வெற்றி வந்து சேரும் என்று இறைவார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. ஆதலால் பரிசுத்த மாதாவோடு இணைந்து ஓடுவோம். பாவத்தையும் பாவத்தின் சூழல்களையும் விட்டு விலகுவோம். தூய வாழ்க்கைக்காக முயற்சி செய்வோம். புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் பாவத்தை விலகுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தன்னுடைய யதார்த்த உண்மையான மரிய பக்தி என்ற புத்தகத்தில் 174 நம்பர்ல பாவத்தை தவிர்த்து தூய வாழ்க்கையை வாழ்வதற்கான முறை புனிதர் சொல்லித் தருகிறார். மரியாள் தாங்கினாள், நீ வீழமாட்டாய். அவள் பாதுகாக்கும் பொழுது நீ பயப்பட வேண்டாம். அவள் வழி நடத்துகின்ற பொழுது நீ சோர்வடைய மாட்டாய். அவள் உனக்காக பரிந்து பேசும் பொழுது நீ விண்ணக வீட்டில் சென்றடைவாய். அப்ப இந்த மண்ணக வாழ்க்கையில பாவத்தை தவிர்த்து சாட்சிய வாழ்க்கை வாழும் பொழுது விண்ணக வீட்டில் சென்றடையும் வரையிலும் உனக்கு பாதுகாவலி, உனக்கு தாய், உனக்கு அரண் பரிசுத்த மாதா என்று வெளிப்படுத்துகிறார். முத்தி பேறு பெற்ற அலன் ரோச்சா என்ற அருளாளர் இப்படி குறிப்பிடுகிறார். If you had recommended yourself to me, you would not have run over this danger. நீ எனக்கு உன்னை அர்ப்பணித்திருந்தால் இந்த துயரம், இந்த ஆபத்து உன் வாழ்க்கையில வந்திருக்காது. அலன் ரோஸ் என்ற புனிதருக்கு பரிசுத்த மாதா வெளிப்படுத்துகிற, மகனே, துயரத்தின் நேரத்தில், பலவீனங்களின் நேரத்தில் நீ எனக்கு உன்னை அர்ப்பணித்திருந்தால் இந்த ஆபத்து, இந்த துயரம் உன் வாழ்க்கையில வந்திருக்காது என்று அன்னை மரியாள் அலன் ரோஸ் என்ற அருளாளருக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால் கடந்த காலங்களில் நம் வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு சில பலவீனங்கள், ஒரு சில ஆபத்துகளுக்கு காரணம் நாம் நேரங்களில மாதாவுக்கு நம்மை அர்ப்பணிக்கல. அர்ப்பணித்தால் தூய வாழ்வு, அபிஷேக வாழ்வு. மாதாவுக்கு நம்மை அர்ப்பணிப்போம், அன்னையோடு இணைந்து பயணிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, முது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பாடி நற்கருணை ஆண்டவரை நம் மத்தியில் எழுந்திரள வருகின்ற ஆண்டவரை வரவேற்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே.
பாடுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தர் நீரே. இயேசுவே ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. இயேசுவே எங்கள் மத்தியில் வாசம் செய்கின்றவரே, எங்களை பார்க்க வந்திருக்கின்றவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் தெய்வமே. முழு உள்ளத்தோடு எல்லாம் மறந்து எல்லாம் அர்ப்பணித்து இதோ எங்களை பார்க்க வந்திருக்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எல்லாம் மறந்து நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. சேர்ந்து பாடுவோமா? ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. வீதி வெளியே எந்தன் வீரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. வீடி வெளியே எந்தன் வீரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே. இயேசப்பா ஆராதனை வேந்தரும் நீரே. சேர்ந்து ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை கரங்களை நீட்டி உம்மை தொழுதிடுவே. சேர்ந்து பாடுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. கரங்களை தட்டி ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தர் ஒப்பு கொடுத்த எல்லாம் மறந்த கரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஸ்துதிப்போமா மக்களே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ தெய்வமே, கர்த்தரே தெய்வமே, நீருள்ள ஜீவனுள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே 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 இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே இயேசுவே இயேசுவே. இதோ நம்ம இதோ நம்ம இதோ நம் ஆண்டவர் நற்கருணையில் வீற்றிருக்கின்றார். നമ്മെ ആശീർവദിക്ക, നമ്മെ അരവണയ്ക്ക, നമ്മെ പുനിതപ്പെടുത്ത, പാവപ്പഴക്ക വഴക്കങ്ങളിൽ നിന്ന് നമ്മെ വിടുവിക്ക അവർ വിരുമ്പുകിன்றார். ஆண்டவர் இயேசுவுக்கு പരിശുദ്ധ കാർമേൽ അന്യ വഴിയാക അവരുടെ തൂയ കായങ്ങൾക്ക്, അവരുടെ തിറക്കപ്പെട്ട തിരുഹൃദയത്തിற்கு நமது ആശ്രമത്തെയും ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் அகில உலக நோயாளிகளையும் ஒப்புக்கொடுப்போம், ஜெபிப்போம். இயேசுவே தாவீதின் குமாரனே, இயேசுவே என் அன்பு தெய்வமே, என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் தேசத்தின் மீது, திருச்சபையின் மீது
கார்மேல் தியான இல்லத்தின் மீது, ஊழியங்களின் மீது இரக்கமாயிரும் என்று தெய்வீக இரக்கத்திற்காக இப்பொழுது நாம் ஜெபிப்போம். துயர மறைப்பொருள்களின் முதலாவது மறைப்பொருளை தியானிப்போம். இயேசு ஆண்டவர் கெத்சமன் தோட்டத்திலே இரத்த வியர்வு வியர்த்தது தியானிப்போமாக. இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நமது கிறிஸ்தவ சாட்சிய வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கு நமது அர்ப்பண துறவற வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தையும் அதன் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களை, ஜெப நண்பர்கள், உதவியாளர்கள் அனைவரையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற 2 உள்ளிருப்பு தியானங்களுக்காக, இந்த உள்ளிருப்பு தியானங்களில் கடந்து வருகின்ற இறை மக்களுக்காக, அவர்களே பரிசுத்த மாதாவின், கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற முதல் சனிக்கிழமை பகல் ஜபத்திற்காக, இந்த ஜபத்திற்காக ஏராளமானோர் இந்த இல்லத்திற்கு கடந்து வருவதற்கும், அந்த நாட்களில் இந்த இல்லத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் நோய் நீங்குதலும் நடப்பதற்கு ஆகவும், ஒரு நாள் ஜப வழிபாடை பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தில் நடைபெறுகின்ற 3வது வெள்ளிக்கிழமை இரவில் நடைபெறுகின்ற இரவு ஜபத்தையும், அந்த ஜபத்தில் கலந்து கொள்ள வருகின்றவர்களையும், அதை தலைமை தாங்கி நடத்துகின்ற அருட்தந்தையர்களையும் ஊழியக்காரர்களையும் பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்திலிருந்து வெளியே நடக்குகின்ற எல்லா வெளியூர் புரோகிராமுகளுக்குமாக, மினிஸ்ட்ரிக்குமாக, இந்த மினிஸ்ட்ரிகளை பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தின் பொருளாதார தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக, இந்த இல்லத்தில் நடந்து கொடுக்கின்ற கட்டுமான பணிகளுக்காக, பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கார்மேல் தியான இல்லத்தை தங்களுடைய ஊழியம் வழியாக இந்த இல்லம் ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த இல்லத்தில் தன்னலமின்றி ஊழியம் செய்கின்ற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, அவர்களது குடும்பங்களுக்காக,
அவர்களது ஜெப விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர்களை கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவேற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் தியான இல்லத்தில் ஊழியம் செய்கின்ற வாலிப மக்களுக்காக அவர்களுடைய ஜெப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, இந்த வாலிப மக்களிலே செமினாரியிலே சேர்ந்து பயிலுகின்ற எல்லா எங்களது மக்களுக்காக அவர்களை பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தியான இல்லத்திற்கு கடந்து வந்து தியான இல்லத்தினுடைய ஊழியங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக பரிந்துரை ஜெபிக்குகின்ற பரிந்துரையாளர்கள், இரவிலும் பகலிலும் இந்த இல்லத்திற்காக பரிந்து பேசுகின்ற பரிந்துரையாளர்களையும் அவர்களது குடும்பங்களையும் ஆண்டவருடைய பரிசுத்த மாதாவினுடைய மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கடந்த பல ஆண்டுகளாக இந்த இல்லத்தை அன்போடு வழிநடத்தி செல்லுகின்ற இந்த இல்லத்தின் டைரக்டர், இயக்குனர் அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்கள் உடல் நலத்திற்காக அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவரே பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயம் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மையும் கார்மேல் தியான இல்லத்தின் ஊழியங்களையும் ஜெப கருத்துக்களையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, கடந்த காலங்களிலெல்லாம் எங்களை வழி நடத்தியதற்காக, இந்த இல்லத்தின் ஊழியங்களை வழி நடத்தியதற்காக, ஊழியக்காரர்களின் வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழச் செய்ததற்காக, இந்த இல்லத்தில் பணிபுரிகின்ற அருட்தந்தையர்களை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கார்மேல் தியான இல்லத்தையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் அருட்தந்தையர்களையும் இயேசு ஆண்டவருடைய திறக்கப்பட்ட திரு இருதயத்திற்கு அர்ப்பணித்து மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இருவரிடமாய்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தினை உம்முடைய பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இரண்டு கரங்களும் நற்கருணைக்கு நேராக நீட்டி குரல் எழுப்பி வாய் திறந்து ஒன்று சேர்ந்து ஸ்துதிப்போம் ஆண்டவரை நோக்கி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ தெய்வமே, எங்களை நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கின்றோம் இயேசுவே. குரல் எழுப்பி ஸ்துதிப்போமா, ஆண்டவரை உற்று பார்த்து ஸ்துதிப்போமா. இதோ நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஸ்துதிப்போமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை. ஆராதிக்கின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.